அப்போ வராக பெருமாள் பூதேவிட்ட சொன்னார், எனக்கு 2 கைங்கரியம் பண்ணா ரொம்ப பிடிக்கும். ஒன்று, பூமாலை தொடுத்து சமர்ப்பித்தல். நல்ல வாசனை உள்ள ஃப்ரெஷ்ஷான மலர்களை அதுவும் நார்ல தொடுத்து சமர்ப்பித்தா பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஃப்ரெஷ்ஷான மலர்கள், வாசனை உள்ள மலர்கள், மனம் மிக்க மலர்கள், அதை நார்ல தொடுத்து சமர்ப்பித்தால் எனக்கு பிடிக்கும். 2வது, என்னுடைய திருநாமங்களை, என்னுடைய பெயர்களை பாமாலையாக பாடினால் எனக்கு பிடிக்கும். மேல சொன்னார், இது 2யும் இளம் வயசுல யார் ஒருத்தம் பண்றானோ அது ரொம்ப முக்கியம். பக்தினா 60 வயசுக்கு மேல நம்ம பல பேர் நினைச்சுட்டு இருக்கோம். கீதை எடுத்து வச்சு படிச்சாலே இந்த வயசுல ஏன்டா படிக்கிறதெல்லாம் 60 வயசுக்கு மேல படிக்கலாம். 60 வயசுக்கு மேல சோடா பாட்டில் கண்ணாடியை போட்டு என்னத்த கீதையை தடவுறது, இந்த வயசுல படிச்சாதானே. இப்ப யாத்திரை போனா கூட சொல்லுவா, யாத்திரையெல்லாம் 60 வயசுக்கு மேல போ, 60 வயசுக்கு மேல மூட்டு வலி ஆர்த்ரைட்டிஸ்னு சொல்லுவா. அப்புறம் எங்க யாத்திரைக்கு போக முடியும்? ஆகையினால இளம் வயதில் யார் ஒருவன் பூமாலை தொடுத்து சமர்ப்பிக்கிறானோ, பாமாலை பாடுகிறானோ, வராக பெருமாள் சொல்றார், அவனுடைய கடைசி காலத்துல அவனுக்கு கபோவாதம் பித்தோன்னு பிராணன் இழுத்துன்னு இருக்கும் போது அவனால் என்னை நினைச்சுக்க முடியுமோ முடியாதோ, அந்த பக்தன் என்னை மறந்தாலும் நான் அந்த பக்தனை மறக்காமல் ரட்சிப்பேன். இளம் வயதில் யார் ஒருவன் என்கிட்ட பக்தி பண்றானோ அவன் கடைசி காலத்துல உயிருக்கு போராடி இருக்கும் போது இறைவனை நினைக்கணும்னு சொன்னா நம்ம நினைக்கணும்னு நினைச்சாலும் நினைப்பு வருமோ வராதோ. இங்க கபம் வாதம் பித்தம் இழுக்கும் போது எப்படி இறைவனை நினைக்க முடியும்? ஆனால் இளம் வயதில் அவன் நினைத்து விட்டானாகில் இறுதி காலத்தில் அவன் மறந்தாலும் நான் அவனை நினைவில் கொண்டு ரட்சிப்பேன்னு வராக பெருமாள் பூமி தேவிட்ட சொன்னார். அந்த ரகசியத்தை நமக்கு வெளியிடத்தான் பூமி தேவி ஆண்டாளாக அவதரிச்சா. அந்த ரகசியத்தை திருப்பாவேல 5ஆம் பாட்டுல சொன்னா, தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும். ஆக தூயோமாய் வந்து தூமலர் தூவி தொழ வேண்டும். நல்ல பூமாலைகள் தொடுத்து தூய மலர்களால் ஆன மாலைகளை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். 2வது, வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பெருமாளுடைய திருநாமங்களை பாட வேண்டும்.